அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். சிஎஸ்ஐஆர் மத்திய அரசு நிறுவனம் இதுக்கு கீழே இயங்கக்கூடிய NEIST அப்படின்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த நிறுவனத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மத்திய அரசு நிறுவனம் ஆகையால் இது ஒரு மத்திய அரசு வேலை. ஓகேங்களா, இதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். இந்த நார்த் ஈஸ்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த நிறுவனத்தில் MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்புறம் டிரைவர் இந்த 2 பதவிக்கான ஒரு வேலைவாய்ப்பை வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5/5/2026. அதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 4/6/2026. அதான் லாஸ்ட் டேட்டு. நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். சரி, வாங்க நம்ம பணியிடங்களுக்கான விவரங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் MTSக்கான ஒரு பதவி அறிவிப்பு இருக்குது. மொத்தமாக 9 வேக்கன்சி MTSக்கு இருக்குது. URக்கு 4 வேக்கன்சி, EWSக்கு 1, OBC NCLக்கு 2, SCக்கு 1, STக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த MTS போஸ்ட்டுக்கு உங்களுக்கு சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 33,375 ரூபா உங்களுக்கு சேலரியாக கொடுக்குறாங்க. ஒரு MTSக்கு ஹை சேலரியில் இந்த போஸ்டிங் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 25 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட வயது தளர்வும் உண்டு. நான் உங்களுக்கு அதை நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம MTSக்கான விவரங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிரைவருக்கானது. டிரைவரில் வந்து நான் டெக்னிக்கல் கேட்டகரியில் வெளியிட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி இருக்குது, அது UR கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன, அதர் குவாலிஃபிகேஷன் என்ன டிரைவருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் LMV அண்ட் HMVயில் இருக்கணும். மோட்டார் மெக்கானிசமில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். 3 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, அப்புறம் நீங்கள் கல்வி தகுதியாக பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து டிரைவருக்கான சேல்ரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,700 ரூபா உங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் 27 வயதுக்குள்ளே இருக்கணும் டிரைவர் போஸ்ட்டுக்கு. MTSக்கு 25 சொல்லியிருந்தா, டிரைவருக்கு 27. 2 போஸ்ட்டுக்குமே வயது தளர்வு உண்டு. நான் உங்களுக்கு அதை நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ நான் டிரைவர் அப்புறம் MTSக்கான வேக்கன்சி, குவாலிஃபிகேஷன், சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம். மற்ற விவரங்களை கீழே நம்ம பார்க்கலாம். கீழே அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் போஸ்ட்டு அந்த ரோல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படிங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு இந்தியாவை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து அனைத்து மாவட்டத்தாரர்களும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது வயது தளர்வு பொதுவாக கொடுக்குற வயது தளர்வு தாங்க. SC STக்கு 5 வருடங்கள், OBCக்கு 3 வருடங்கள், PWD கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வயது தளர்வு பொதுவாக கொடுப்பாங்க இல்லையா, அந்த வயது தளர்வு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இவங்களும் கொடுக்குறாங்க. அதையும் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஏஜ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா, இன்னும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக படிங்க. அவங்க அதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் மாதிரி இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம், இது மாதிரியான விவரங்கள்லாம் வச்சு உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. யாருக்கு எவ்வளோன்னு பார்ப்போம். ஜென்ரல், OBC, EWS கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் SC ST BWPD எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லை பெண்களாக இருக்கீங்க, இல்லைனா CSIR நிறுவனத்தில் ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. SBI கலெக்ட் அந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். SBI கலெக்ட்னா ஏற்கனவே அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணவங்களுக்கு தெரியும். அவங்க ஹவு டு அப்ளைலையும் அவங்க அதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. அதாக இருக்கு பாருங்கள், SBI கலெக்ட். அதில் போயிட்டு எப்படி பார்க்கணும், எப்படி பே பண்ணணுங்கிறது, ஹவு டு அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு கீழே எப்படி பண்ணணுங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதை போய்ட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா, இதுக்கான முழு விவரங்களையுமே நம்ம பார்த்துட்டோம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கிறதும் பார்த்துட்டோம். குவாலிஃபிகேஷன், சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நல்ல ஒரு ஹை சேலரியில் உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் ஒரு வேலைவாய்ப்பு MTS அப்புறம் டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க கெரியர் பேஜில் லிங்க் கொடுத்துருக்காங்க.
இதுதான். இந்த பேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எம்டிஎஸ் அண்ட் டிரைவர் போஸ்ட். இது அப்ளை நவுன்னு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான இந்த லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணி கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.